டாக்டர் பூர்ணம் என்னோட வாமா, மருந்து கொடுத்து அனுப்புறேன். உடல் பலகீனமான நிலையில கர்ப்பசிதைவு ஏற்பட்டாலே கொஞ்சம் சிரமம்தான். நல்லா தூங்க விடுங்க. வேற ஏதும் பயப்படும்படியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ டாக்டர். அக்கா ஆனாது பூர்ணம், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டா அக்கா நிச்சயமா ஆகாது. அப்படி ஏதாவது ஏற்பட்டா அத்தானே வாழ வைக்க வேண்டியது உன் பொறுப்பு பூர்ணம். நீயும் பூரணமும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஏன் தங்கம், நீ போறதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கையா? எனக்கு தெரியும் அத்தா, சும்மா வார்த்தைக்காக சொல்ல. இத பாருங்க, நான் நிச்சயமா பிழைச்சிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த கண்டத்துல இருந்து கண்டிப்பா எழுந்துடுவேன். தங்கம் கவலைப்படாதீங்க. வேண்டிய அவசியமே இல்லை பூர்ணி. மேக்சிமம் என்னால முடிஞ்சதை செய்திருக்கேன். எதுக்கும் ராத்திரி 12 மணி வரைக்கும் ஜாக்கிரதையா பாத்துக்க. உன் பேச்சுதான் எனக்கு நம்பிக்கை விட்டது. எங்க நான் தீராத படிக்க ஆளாயிடுவனும் பயன். தங்கம், நீ நல்லா தூக்கு. தூக்கம் வரலையா? பூரண ஓய்வு எடுத்துட்டு சொல்லி டாக்டர் அம்மா சொல்றாங்க. நீ நல்லா தூங்கு தங்கம். அத்தா, என்ன தங்கம்? வானம்பாடிகளை போல நீங்களும் நானும் சிறகடிச்சு வானவெளியில பறக்கணும் போல ஆசையா இருக்கு. அத்தா, எங்கே நீங்க அடிக்கடி பாடுவீங்களே, அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க. என்ன தங்கம், இந்த நிறையா என்ன பாட சொல்றேன்? அத்தா, எனக்காக பாடுங்க, கேட்டுக்கிட்டே நிம்மதியா தூங்குறேன். ஊஞ்சலை போலே பூங்கரம் நீட்டி அருகில் நெருங்கிடவா, உன்னை உரிமையினாலே குழந்தையை போலே அள்ளி அணைத்திடவா, அன்னையை போலே உன்னுடல் தன்னை வருடி கொடுத்திடவா, நீ அமைதியுடன் துயில் கொள்ளும் அழகை ரசித்திடவா. தங்கம், தங்கம், விதியின் விளையாட்டுக்கு யாரு குறை சொல்ல முடியும்? அக்காவோட சாவுக்கு விதி காரணம் இல்லப்பா. அவ வயசுல உருவான குழந்தை, அந்த குழந்தை உருவாகாம இருந்திருந்தா அக்கா இறந்திருக்கவே மாட்டா. இறந்திருக்க மாட்டாப்பா. இல்ல பூர்ணா, உங்க அக்கா குழந்தையால இறக்கல, பலகீனமா இருந்தாங்க. டாக்டருடைய ஆலோசனையை அலட்சியம் செய்தாங்க. கிடையாது, கிடையவே கிடையாது. பூர்ணா, வைத்திய சாஸ்திரத்தை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, அதனாலதான் நீ இப்படி குழம்புற. நீங்க தான் குழம்புறீங்க. நீங்க டாக்டருக்கு படிக்கிறீங்கல்ல, நான் தெளிவா தான் சொல்றேன். எங்க அக்கா இறந்ததுக்கு காரணம் குழந்தைதான். குழந்தைதான் காரணம். குழந்தைகளா நீங்க உயிரை கொல்ல வந்தவங்க. என்ன குழந்தைகிட்ட நீ இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, எனக்கு குழந்தைங்க மேல ஆசை இல்ல, அன்பு இல்ல, குழந்தைங்களை நான் விரும்பவே இல்ல. போதுமா? அவளை தடுக்காத கனகசது. அவ ஆசை தீர பேசட்டும், நல்லா பேசட்டும். பேசமா? அப்பா, 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 என்ன மன்னிச்சிருங்க அப்பா, என்ன மன்னிச்சிருங்க.
என் மனசே சரியில்லை. என்ன தனியா இருக்க விடுங்க. பசுபதி, எங்க வீட்டுல இருந்த ஆனந்தம் அமைதி எல்லாமே என்னால அடிச்சு போச்சு. இவ்வளவு குடும்பங்களுக்கு நான் தான் காரணம். பசுபதி பாமா, நான் வீட்டை விட்டு போனாதான் தாயை இழந்த என் குழந்தைகளுக்கு பூர்ணத்துடைய முழு அன்பு கிடைக்கும். பசுபதி, பூர்ணத்தை தவறா நினைக்காது. அவன் மனசு எனக்கு தெரியும். நம்ம எல்லாத்து மேலையும் அவளுக்கு நீங்காத அன்பு உண்டு. எனக்கு தெரியும். அன்பு நினைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வீட்டை விட்டு போகணும்னு துடிக்கிறேன். பசுபதி, பசுபதி. கவலைப்படாதீங்க. பசுபதி கொஞ்ச நாளைக்கு இங்க இல்லைன்னா பூர்ணத்தின் மனசு மாறும். பூர்ணம், சொல்ல வந்தது தெளிவா சொல்லு. நான் எப்படி சொல்லுவேன் டாக்டர்? அத சொல்லவே எனக்கு எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. டாக்டர், நான் கருத்தடை செய்துக்கணும்னு நினைக்கிறேன். கருத்தடை செய்துக்க போறியா? பைத்தியம். பூர்ணம், பிரசவ பயத்துக்காக பயந்து கருத்தடை செய்துக்கிறது மகா பாவம். அதுக்கு என்னையும் ஆளாக்காது. அப்போ உங்களால முடியாதா டாக்டர்? நோ நோ, இட் இஸ் இம்பாசிபிள். குழந்தை செல்வம் தான் உயிரினத்தின் தலை சிறந்த செல்வம். அந்த செல்வத்தை பெற முடியாத ஒரு பெண்ணை இந்த உலகம் எப்படி அழைக்கிறது தெரியுமா? மலடி மலடி என்று. அப்படிப்பட்ட உன்னை மருமகளாக ஏற்றுக்கொள்ள யாராவது சம்மதிப்பார்களா? கையெடுத்து கும்பிடுகிறோம். தயவு செய்து கனகசபையை மறந்துவிடு. எங்கள் குடும்பத்தை வாழவிடு. எங்களுடைய ஒரே மகன் எங்களிடமே திருப்பி தந்துடமா. திருப்பி தந்துடு. திருப்பி தந்துவிடம்மா. திருப்பி தந்துவிடு. திருப்பி தந்துவிடு. திருப்பி தந்துவிடு. எனக்காக உங்க ஆசைகளை ஒருபோதும் நான் அழிக்க விரும்ப மாட்டேன். ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஜோரா இருக்கு. கல்யாண நேரத்துல போட்டுக்கலாம். என்ன நாளைக்கு அக்கா கல்யாணம்? ஆமா. ஏ, அப்ப உனக்கு எப்ப கல்யாணம்? கூடிய சீக்கிரம் நடக்கும் கலா. புடவை நல்லா இருக்கா பாருங்கப்பா. உன் செலக்ஷன் ஆச்சே கேட்கணுமா? வாங்க சம்பந்தி வாங்க. இல்ல பாருங்க, இது முகூர்த்தப்பட்டு எப்படி இருக்கு? என்ன பிடிக்கலையா? இந்த புடவையை கட்டி மனையில உட்கார என் மகளுக்கு கொடுத்து வைக்கல. நமச்சிவாயம் கொடுத்து வைக்கல. என்ன சொல்றீங்க? என்ன மன்னிச்சுட்டு போறணும். என்ன மன்னிச்சுடு. பத்மாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? என்ன என்னை இப்படி தலைகுனிய வச்சுட்டு எங்கேயோ போயிட்டோம். உன்ன மட்டுமா? எல்லோரையும் தலைகுனிய வச்சுட்டா கணபதி. தலைகுனிய வச்சு அந்த பெண்ணு மேல என்னமா தப்பு? இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு நான் எத்தனை தடவை கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். கேட்டியா? இப்படி ஒரு அவமானத்தை எனக்கு உண்டாக்கணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். பூரணம், இப்போ உனக்கு திருப்தி தானே? ஐயோ அப்பா, இப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும் பசுபதி? ஐயோ மாமா, எப்படியோ ஏமாத்தமே என் வாழ்க்கையா அமைஞ்சு போச்சு. இந்த கல்யாணம் நின்னதை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா நாளைக்கு எப்படி மாமா நான் வெளியில தலை காட்டுவேன்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதமா என்ன கேள்வி கேட்பானே. நான் எப்படி மாமா பதில் சொல்லுவேன்? நான் எப்படி மாமா பதில் சொல்லுவேன்? நீங்களே சொல்லுங்க மாமா, நீங்களே சொல்லுங்க. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போடுறது மாமா, எனக்கு பைத்தியமே. கவலைப்படாதீங்க தான், உங்களுக்கு எந்த அவமானமும் வர நான் சம்மதிக்க மாட்டேன். நிச்சயத்த கல்யாணம் நிச்சயத்த நேரத்துல நடந்தே தீரும். ஓடி போற பத்மாவை தேடி கொண்டு வர போறியா? அந்த பத்மாவோட நீங்க பன்மடங்கு அன்பு வச்சிருக்கிற ஒருத்தைய கொண்டு வந்து நிறுத்த போற. நீ என்ன சொல்ற? இறந்து போன அக்காவுக்கு இணையான ஒரு மனையில உட்கார போற. யாரம்மா அது? வேற யாரும் இல்லப்பா, நான் தான். இதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். நான் ஆத்திரத்துல தெரியாம சொல்லிட்டேன். என்ன அவமானம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். தயவு செய்து இந்த முடிவை மாத்திடு. தயவு செய்து இந்த முடிவை மாத்திடு. இல்ல, தியாகங்கிற பேரால அவன் வாழ்க்கையை பலியிட நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். இது தியாகம் இல்லத்தான், என் சுயநலம். உங்களை தவிர வேற யாருமே என்ன மனைவியா ஏத்துக்க முன் வர மாட்டாங்க. கனகசபை உனக்காக காத்துட்டு இருக்கான். அவர் காத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு மலடிய மருமகளா ஏத்துக்க அவரை பெத்தவங்க தயாரா இல்லையே தான். என்ன பூரணம்? ஆமாப்பா,
நான் தாய்மை அடைய முடியாதபடி ஆபரேஷன் செய்துகிட்டேன். என்ன காரியம் செய்துட்டம்மா? நீ என்ன காரியம் செய்துட்ட? இப்ப சொல்லுங்க அத்தா, உங்க வாயிலிருந்து வர வார்த்தையில தான் என் வாழ்க்கை, குடும்ப கௌரவம் எல்லாம் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. அத்தா, நான் தாயாக முடியாதவளை தவிர இந்த குழந்தைகளுக்கு நான் தாயாக முடியும். அத்தா சொல்லுங்க. பசுபதி,